Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம், 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய 5 மார்க்கோ இல்ல 2 மார்க்கோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க எடுத்து பாருங்க. கண்டிப்பா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? நான் எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றேன், நீங்க நிறைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுவீங்க. யூடியூப் சேனல் அதாவது யூடியூபர்ஸ் நாட்டியே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் செட். சரியா? இதை நம்ம நீங்க தெளிவா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். சரியா? புரிஞ்சுக்கிட்டு நீங்க படிக்கக்கூடிய அதாவது ப்ராப்ளம்ஸ்ல இங்க இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே போதுமானது. சரியா? பிளைண்டா என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த சேனலுமே எதையுமே நீங்க நம்ப கூடாது. சரியா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடிய சம்ஸ்க்குலாம் கொஞ்சம் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இதுதான் உண்மையான ஸ்டேட்மெண்ட். இதை நீங்க தெளிவா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப 3 மார்க் நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 1.3 8 9 19 ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பார்க்கும்போது எக்ஸசைஸ் 1.1ல 5 7 8 11 13 ரொம்ப ரொம்ப முக்கியம். 1.2ல ஃபர்ஸ்ட் சம்ல 5th சப்டிவிஷன், செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சம். அதாவது 3 மார்க்ல கண்டிப்பா மேட்ரிக்ஸ்ல இருந்து நமக்கு என்ன பாத்தீங்கன்னா ரேங்க் மெத்தட் கண்டிப்பா நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேங்க் நம்ம என்ன பண்ணோம், ஃபைன் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து கண்டிப்பா நமக்கு கேட்பாங்க. அதை நீங்க நல்லா பாத்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன், அதுக்கப்புறம் தேர்ட் சம், ஃபோர்த் சம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் 1.4ல செகண்ட் சம், தேர்ட் சம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.2 12 13 14 16 26 28 30 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 2.2ல செகண்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், அப்புறம் தேர்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 2.4ல ஃபோர்த் சம், சிக்ஸ்த் சம் ரொம்ப முக்கியம். 2.5ல 8 சம், 2.6ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சம்ல தேர்ட் சப்டிவிஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 5th சம்ல செகண்ட் சப்டிவிஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் 2.6ல எக்ஸசைஸ் 2.7ல பார்க்கும்போது செகண்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், அதுக்கப்புறம் தேர்ட் சம், ஃபோர்த் சம், 5th சம் ரொம்ப முக்கியம். சரியா? இதுல ரொம்ப முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். பாத்தீங்களா? அதுல 2 கொஸ்டின் இருக்கு. அந்த 2 கொஸ்டின் ஏதாவது ஒண்ணு என்ன பார்த்தா கேட்கலாம். அதுக்கப்புறம் 1/u பிளஸ் 1/u ஈக்குவல் டு 1/v பிளஸ் 1/w ஒரு சம் இருக்கும் எக்ஸசைஸ்ல. சரியா? அந்த சம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் 3 மார்க்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதெல்லாம் தெளிவா நீங்க பாத்துங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வந்து என்ன கேட்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி ரேடியஸ், ஃபைண்ட் தி சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதையும் நல்லா தெளிவா நீங்க பாத்துங்க. இப்ப எக்ஸசைஸ் 2.8ல தேர்ட் சம், 5th சம், 8th சம் ரொம்ப முக்கியம். ஓகே, தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தேர்ட் சாப்டர்ல 3 மார்க் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எக்ஸசைஸ் 3.5 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது 3 பவர் எக்ஸ் இன்டு 4 பவர் எக்ஸ் இந்த மாதிரி ஒரு சம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா L/P சரியா அப்படின்னு ஒரு சம் இருக்கு. பாத்தீங்களா? அந்த சம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும். எக்ஸாம்பிள் 5 7 10 17 18 23 27 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்ல பார்த்தோம்னா எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், 6th 9th 10th ரொம்ப முக்கியம். 3.2ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 சம் ரொம்ப முக்கியம். 3.3ல பாத்தீங்கன்னா 2 3 6 ரொம்ப முக்கியம். 3.5 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். தேர்ட் சாப்டர்ல 3 மார்க்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ்னா 3.5 ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், ஃபோர்த் சம் ரொம்ப முக்கியம். 3.6ல செகண்ட் சம், 5th சம் பாத்துங்க. அடுத்து ஃபோர்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே நான் 2 மார்க்ல நான் சொல்லியிருப்பேன். அதாவது sin inverse of 1/2 பிளஸ் cos inverse of 1/√2 பிளஸ் tan inverse of 1 இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு போதா அந்த வேல்யூ நம்ம எழுதி அதை ஆட் பண்ணுவோம். பாத்தீங்களா? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து 3 மார்க்ல சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான 4.10 எக்ஸாம்பிள் 4.10 14 15 ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் 4.1ல ஃபோர்த் சம், 4.2ல 7 8, 4.4ல செகண்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன், 4.5ல செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அப்புறம் தேர்ட், ஃபோர்த், 5th இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 5th சாப்டர் நம்ம போகும்போது 5th சாப்டர்லயும் சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.6 7 8 13 21 29 30 36 37 38 39 இதெல்லாம் 3 மார்க்ல ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5.1ல தேர்ட் சம், ஃபோர்த் சம், 10th சம், 12th சம். 5.2ல வந்து பாத்தீங்கன்னா 6 7, அதுக்கப்புறம் செகண்ட் சம்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன் ரொம்ப முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் தேர்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன் ரொம்ப முக்கியமானது. நல்லா தெளிவா நீங்க பாத்துங்க. சரியா? அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 5.4ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்
7 8 இது ரொம்ப முக்கியமான 3 சம். அதுக்கப்புறம் 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இதுல கண்டிப்பா நமக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபைண்ட் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன். சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து 3 மார்க்ல 6th சாப்டர் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.1 2 6 10 16 19 25 37 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.1ல 6 8 12 13 14 ரொம்ப முக்கியம். 6.2ல 5th சம், 6.3ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 5 8 இது ரொம்ப முக்கியம். 6.4ல பாத்தீங்கன்னா 3 4 7 8 9 ரொம்ப முக்கியம். 6.5ல பாத்தீங்கன்னா 1 3 ரொம்ப முக்கியம். 6.6ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மொத்தம் 6 சம் ரொம்ப முக்கியமானது 6.6ல. சரியா, 6.8 பாத்தீங்கன்னா தேர்ட் சம், 6.9 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம். சரியா, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 1ல இருக்கக்கூடிய 3 மார்க்ல முக்கியமான கொஸ்டின். சரியா, இப்ப 2 மார்க்லாம் எது 3 மார்க்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா, இந்த ஐடியாவை நீங்க குவார்டர்லி எக்ஸாம் மட்டும் கிடையாது, ஹாஃப்லி எக்ஸாமுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம், பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். நல்லபடியா நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா 7 × 3 21 மார்க் நீங்க என்ன பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம், இதை மட்டும் படிச்சா கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.